பின்னாடி பாருங்க. வணக்கம், நான் உங்கள் தனேஷ் டிஆர்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்பர். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஆர்எஃப் நம்ம ஊட்டி போனோம் இல்லைங்க, அந்த வீடியோ தாங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. சொல்லி எதுக்குடா தனேஷ் சம்மந்தமே இல்லாமல் இந்த சேனல் அப்லோடு பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாங்க, நம்ம விளாக் சேனலில் போட்டிருப்போம். நம்ம விளாக் சேனலில் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா தாங்க நம்ம விளாக் சேனலில் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, இப்போ தொடர்ந்து வீடியோ போட்டு இருக்கோம். ரிட்டன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ரீஎடிட் பண்ணி நம்ம இந்த சேனலில் போட போகிறோம். அந்த வீடியோ தாங்க நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. டிஆர்எஃப் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ அப்படி இப்படின்னு தாங்க இருக்கும், கொஞ்சம் பொறுத்துட்டு பாருங்கள் டிஆர்எஃப். எனக்கு ஊட்டியிலே எந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னாங்க, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்க, அந்த இடம் தாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேலே போனோடனே பார்த்தீங்கன்னாங்க மழை சடன்னு வந்துகிட்டே இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பைன் ஃபாரஸ்ட்டும் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு இடத்துக்கு தாங்க போகல, பட்டர் அது எதுவும் தோட்டம்னு சொன்னாங்க, அந்த தோட்டத்துக்கு தாங்க போகல. சொல்லி அந்த இடத்துக்கெல்லாம் போனோம், உங்கள்கிட்ட என்னால் காட்டிக்க முடியல. சொல்லி அந்த அளவுக்கு கேமரா குவாலிட்டி இருந்துச்சுங்க. இப்போ இந்த ஃபோன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போயிருக்கோம் டிஆர்எஃப். சொல்லி அதோடு எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன பிடிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருப்போம். கரெக்டாக 4 ரூமுங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. ரிட்டன் ஊட்டி போனால் அந்த ரூமே தான் ரிட்டன் புக் பண்ணுறோம். சொல்லி டிஆர்எஃப் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊட்டியில் தாங்க இருக்கிறோம். ஊட்டியில் பார்த்தீங்கன்னாங்க பைன் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறோங்க. சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊட்டி விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. சொல்லி வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இடத்துல நான் பேசியிருக்க மாட்டேன். ஆக்சுவலி பஸ்ஸில் வரும்போது ஏற்கனவே நிறைய சாங்கெல்லாம் போட்டாங்க, அதனால் பேச முடியலைங்க டிஆர்எஃப். விடுங்க, இன்னும் நம்ம ரூமுக்கு போயிட்டு பேச ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அப்படியே வாங்க டிஆர்எஃப். அப்படியே என் பின்னாடி பாருங்களேங்க எவ்வளோ பெரிய ஆறுன்னு. ஊட்டிக்கு வரது பார்த்தீங்கன்னாங்க இதுதாங்க என் ஃபஸ்ட்டு. சொல்லி பைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு பின்னாடி இருக்குதுங்க. இதோ நம்மளுக்கு பின்னாடி இருக்குது பாருங்க. சொல்லி பசங்களாம் பார்த்தீங்கன்னாங்க உள்ளே போயிருக்காங்க காட்டுக்குள்ளே. என் ஃபோனில் வர இதாக நல்லா இல்லை, ஃபாகு பனியெல்லாம் உள்ளே போயிடுச்சுங்க கேமராக்குள்ளே, எப்படி தெரியும் தெரியல. சரி ஃபைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னாங்க பின்னாடி தாங்க இருக்குது. சரி போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். பயங்கரமாக இருக்குதுங்க ஊட்டி, ஆனால் குளிர்தான் செய்யுது, வேறு என்ன பண்ணுறது. சரிங்க, இந்த ஆற்றை உங்களுக்கு அப்படியே சினிமாட்டிக் ஷாட்டில் எடுத்து காட்டுறேன். டிஆர்எஃப் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே தாங்க நடந்து போயிட்டு இருக்கிறோம். பின்னாடி பாருங்க. சரி, நம்ம விளாகு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. வாய்ஸ் எப்படி கேட்கும் தெரியல, மைக் வேறு எடுத்துகிட்டு வர மறந்துட்டுங்க. ஆகுனா மழை தண்ணி வந்துட்டு கேமரா மேலே போட்டுக்குது. டிஆர்எஃப் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வச்சோம். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வரைச்சிருச்சு, வருது நல்லா செம்மையாக வரைச்சிருச்சுங்க. சரி, மைக் இல்லாதனால உங்களுக்கு எப்படி வாய்ஸ் கேட்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்டா விளாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன்டா, ஃபோட்டோ ஒரு வீடியோ ஆகட்டும். இந்த இடத்து பேர் என்ன? இதுவா? இந்த இடத்து பேர் என்னதுடா? பைன் ஃபாரஸ்ட். அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. பின்னாடி பாருங்க, இது ஃபுல்லாக மறந்தாங்க. திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம். மைக் இல்லாதனால எனக்கு கரிச்சியாக இருக்குது. எப்படி கேட்கும், ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒன்றுமே ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. அதுவும் இல்லாமல் செம்ம இடம் போயிடுச்சு. பைன் ஃபாரஸ்ட் செம்ம ரிஸ்கானது. ஓகேங்க, இந்த இடத்துல உங்களுக்கு சினிமாட்டிக் ஷாட் எடுத்து காட்டுறேன். அப்படியே வாங்க. டிஆர்எஃப் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. சொல்லி நாங்கள் வேனுக்கு போயிட்டு
வ்ளாக் கண்டினியூ பண்ண முடியும் தெரில. சரி வேனில் பாட்டு போட்டு விட்டாங்கன்னா என்னால் பேச முடியாது. ரூமுக்கு தாங்க போயிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணோன்னு. ஓகேங்க, ரூமுக்கு போயிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். டிஆர்எஃப் ரூமுக்கு போகும் பார்த்தீங்கன்னாங்க இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாமா. அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டு தாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டாமா. அப்படியே இங்கே முடிச்சுட்டு தாங்க நாங்கள் ரூமுக்கு போவோம். பயங்கரமாக இருக்குதுங்க, வியூவெல்லாம் பயங்கரமாக இருக்குது. டிஆர்எஃப் எப்படி பாருங்க. பின்னாடி பாருங்க. கொஞ்சம் ஸ்டிக்கர் சுருக்கிறேங்க. வாங்க மேலே போகலாம். ஆனால் வியூ பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குதுங்க டிஆர்எஃப். சரி மைக்கு இல்லவே இல்லை, என்னோட தப்பு தான். மைக்கு வேறு எடுத்துகிட்டு வரலைங்க. இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னாங்க அவசர அவசரமாக பிளான் பண்ணி தாங்க வந்தது. பசங்க கீழே வந்துட்டு இருக்கிறாங்க, நான் பாட்டுக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறேங்க. ஆனால் இந்த மாதிரி ஊட்டிக்கு வர்றது இதுதாங்க ஃபஸ்ட்டு வாட்டி. சும்மா ஒரு வ்ளாக் எடுத்துடலான்னு சொல்லிட்டு தாங்க எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆமாண்ணா சூப்பராக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி நானே ஊட்டிக்கு வரது. நீங்கள் வந்திருக்கீங்களா? கீழே பாருங்க, பயங்கரமா இருக்குதுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொன்னா இதுதான் சொல்லணும். ஊட்டியிலே நானும் ஊட்டியில குளிராதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா பயங்கரமா இருக்குதுங்க இடமெல்லாம். சும்மா பார்க்குற இடமெல்லாம் கண்டிப்பா ஊட்டி வந்தே ஆகுங்க எல்லாரும். நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க.
டிஆர்எஃப் ரூமுக்கு கொஞ்சம் ரீச் ஆகியாச்சுங்க. அப்படியே பாருங்களேங்க. அப்படியே வாங்க ரூமில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா சொல்லி 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு, அப்புறம் ஒரு கண்ணாடிங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு 2 சேர் கொடுத்துருக்காங்க, சொல்லி ஒரு டைனிங் டேபிள் தந்துருக்காங்க. சொல்லி அப்படியே பாத்ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். பாத்ரூம்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க, மூஞ்சி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பாத்ரூம் பார்த்து அப்புறம் குளிக்கிறதுங்க, ஷவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பா நல்லா தாங்க, ஒர்த்து தாங்க ரூம் என்னை பொறுத்தளவுக்கு. 4 ரூமுங்க கரெக்டாக. இந்த ரூமு பார்த்தீங்கன்னாங்க நானும் நிறைய பேர் படுப்போம். சரி உங்களுக்கு பெட் ரிவ்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பெட்டு வேலை ஏறி குச்சாலும் உண்டாகாதீங்க, நம்ம ரூமுங்க. அப்பாடி இத்தனை நேரம் பார்த்தீங்கன்னா குளிரில் போட்டு குளிர் போட்டு எங்களை கொண்டு ஓட்டுருச்சு. சொல்லப்போனால் குளிர் போட்டு எங்களை கொண்டு ஓட்டுருச்சு. அந்த மாதிரி இருந்துச்சுங்க குளிர். பாடி சரிங்க, ஓகேங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வ்ளாக் பண்ணுறேன். டிஆர்எஃப் ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவில் ஒழுங்காகவே கொடுத்துருக்க மாட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டு இங்கே கொஞ்சம் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா பக்கம் போயிருக்கோம். நாளைக்கும் நிறையா பக்கம் இது பண்ணும் வீடியோ எடுப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லி வரும்போது என்னால் ஏன் வீடியோ எடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னாங்க இதில் வேனில் பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நான் பிளானே பண்ணல, என்னை பார்த்து இழுத்துட்டு வந்துட்டாங்க. இவங்க தான் போகிற வந்துச்சு, என்னை இழுத்துட்டு வந்துட்டாங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ பையன் வந்துட்டு என்ன ப்ளாக் எடுத்துட்டுக்கிறியா கேட்டுக்கிறேன். ஆக்சுவலி ரூமெல்லாம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ரூமுங்க. சொல்லி பொறுத்தளவுக்கு ஊட்டி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் டைமு. சொல்லி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி ரொம்ப குளிராக தாங்க இருந்துச்சு. அதெல்லாம் பொறுத்துக்கலாங்க. டிஆர்எஃப் விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகேவாங்க, நோ ஃபியர், டிஆர்எஃப் கம்கியர். அதாங்க நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு சொன்னால் எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. சொல்லி கொஞ்சம் தயக்கமாக தாங்க இருக்குது வெளியே போய் எல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு. வீடியோ எப்படி வரும் தெரியல, நல்லா வரும் நம்புகிறேன். ஓகேவா, அப்புறம் உங்களுக்கு மாடிக்கு போயிட்டு வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேங்க. சொல்லி நம்ம ரூமெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ரூமு, தனியாக கொடுத்துருக்க ரூமு. நல்லா இருக்குதுங்க, ஆனால் சூப்பராக இருக்குதுங்க. ஓகேங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். டிஆர்எஃப் பெட்டு பார்த்தீங்கன்னாங்க நல்லா ஜாலியாக இருக்குதுங்க. சரி டிவி போடலாம் பார்த்தா டிவி எடுக்கவே மாட்டேங்குது. என்னடா ஆச்சு? டிவி ஆயிடுச்சு. டிஆர்எஃப் அப்படி பார்த்தீங்கன்னாங்க இந்த இது பார்த்தீங்கன்னாங்க செகண்ட் ரூமு. இதான் ரொம்ப பெரிய ரூமுங்க. சொல்லி சொல்லப்போனால் இதுதான் ரொம்ப பெரிய ரூமு. பசங்களை பார்த்தீங்கன்னாங்க சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னாங்க பால்கனிங்க. அப்படியே தூங்கி பிடிச்சான்னு அப்படியே வெளியே எழுந்துச்சி பார்க்கும்போது நல்லா ஜம்முன்னு இருக்குங்க பால்கனி. அப்புறம் இவங்களுக்கும் ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, ஒரு எல்இடி டிவி தந்துருக்காங்க. அப்புறம் ஒரே மாதிரி இருந்துருக்காங்க. அதே மாதிரி தாங்க பாத்ரூம் எல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ரூமு 17,000 தான் நினைக்கிறேன். 4 ரூமு கரெக்டாக இதே மாதிரி 4 ரூமுங்க. சொல்லி கீழே பார்த்தீங்கன்னா டைவருக்கு டிஆர்எஃப். இப்போ உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தை காட்டுட்டாங்க, அப்படியே வாங்க. டடான், வெல்கம் டு ஊட்டி. பா பயங்கரமாக இருக்குதுங்க, சொர்க்க மாதிரி இருக்குதுங்க. எங்க ஊட்டி வந்து பாருங்க, சும்மா பயங்கரமாக இருக்குதுங்க டிஆர்எஃப். சத்தியமாக சொல்கிறேன், செம்மையாக இருக்குதுங்க ஊட்டி எடுத்துருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் குளிர் தான் செய்யுது. விடுங்க பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். டிஆர்எஃப் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அழகை ரசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுங்க. பா செம்மையாக இருக்குதுங்க, பியூட்டிஃபுல். செம்ம பிளேஸு, செம்ம ஹவுஸு. பா ராஜா வாழ்க்கையில் இந்த மாதிரி வீடு கட்டி இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு நல்லா இருக்குதுங்க. ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா பனி குளிருதுங்க. அப்படியே நானும் அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டுங்க, அழகாக ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு
அப்படி கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டுருங்க. இங்கே இருக்கிற பாதி வீடெல்லாம் சொந்த வீடுன்னு தான் நினைக்கிறேங்க. கீழே பார்த்தீங்கன்னா கார் நிறுத்தி வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. நல்லா இருக்க மாட்டேங்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் இந்த கை இருக்குது இல்லைங்க, இந்த கை ரொம்ப ரொம்ப பெயின் ஆகுதுங்க. அது ஏன் தெரில, ஆனால் ரொம்ப ரொம்ப பெயின் ஆகுதுங்க. சரிங்க, நாளைக்கு தான் வ்ளாக் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். காலையில் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க, இந்த வ்ளாகை இதோட என் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டிட்டு போங்க. அது நாளைக்கு கண்டினியூ பண்ணுறதே பார்ட் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டிட்டு போங்க. லவ் யூ ஸோ மச் டிஆர்எஃப். இந்த வ்ளாகை பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க எடிட் பண்ணி முடிக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. இந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக எப்போ பார்த்துட்டு இருப்பீங்க பார்த்தீங்கன்னாங்க, கரெக்டாக 11 மணிக்கு நம்ம சேனலில் ஷார்ப்பாக வீடியோ வந்துடும். கரெக்டாக நீங்கள் ஒரு 12 மணி இல்லைன்னா 1 மணிக்கு கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் நைட்டு ஒரு 8 மணிக்கு கூட பார்க்கலாம். சரி, எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஆர்எஃப். லவ் யூ ஆல். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு சொல்லி நான் நிறைய ரைடு பண்ணுவோன்னு ஆசையாக தாங்க இருக்குது. பார்க்கலாம், வண்டி எடுத்துகிட்டு ரிட்டன் நிறைய ரைடு பண்ணுவோம். சரி, ஓகே டிஆர்எஃப், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். சரி, என்னால் கேமரா பார்த்து பேச முடியலைங்க, நான் தூக்கம் அப்படி சொக்குது. ஓகே டிஆர்எஃப், இந்த வ்ளாக் இதோட என் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாம் வரும். லவ் யூ ஸோ மச். இந்த வீடியோ எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லோரும் அதே ஒரு ரெட் கலர் ஆட்டு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.